பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கருப்பு சிவப்பு கடல் போல லட்சக்கணக்கான பெண்கள், தாய்மார்கள் இப்படி ஒரே இடத்துல கூடியிருப்பதாக வரலாறே இருக்காது. உங்களை பார்க்கவே ஒரு பவர்ஃபுல்லா இருக்கு. இப்போ பவர்ஃபுல்லா மட்டும் இல்ல, உமன் பவர்ல திமுக திரும்பவும் பவருக்கு வரப்போகிறது என்பது உறுதியாகிருக்கு. உறுதியாயிடுச்சுல கேட்கல, உறுதியாயிடுச்சுல மகிழ்ச்சி. இப்படி ஒரு பவர்ஃபுல் மாநாட்டை மிக சிறப்பாக இந்த மாநாட்டு பணிகளை எல்லாம் முழுமையாக தன்னுடைய தோளில் சுமந்து வெற்றிகரமாக நிறைவேற்றி காட்டியிருக்கக்கூடிய ஆற்றமிக்க செயல் வீரர் என்னுடைய அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முதல்ல என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். எந்த களத்தில் இறங்கினாலும் அவருக்கு கொடுத்த பணியை பிரம்மாண்டமா செய்யக்கூடியவர் செந்தில் பாலாஜி அவர்கள். மேற்கு மண்டல மாவட்டங்களில் இருக்கிற மக்களோட அன்பும் ஆதரவும் அவருடைய திறமையும் ஒன்று சேர்ந்து நம்முடைய எதிர்பார்ப்புகளை மட்டுமல்ல அதுக்கு மேல நிறைவேற்றி காட்டக்கூடியவர். அதேபோல் இந்த மாநாட்டுக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் என்னுடைய அன்பு தங்கை கனிமொழி அவர்களுக்கும், அவருக்கு துணையாக உடனிருக்கிற மகளிரணி நிர்வாகிகள் அனைவருக்கும் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கனிமொழியை பொறுத்தவரை கவிஞர், பத்திரிகையாளர், மரபு கலைகள்ல ஆர்வம் கொண்டவர்னு பன்முக திறமை கொண்டவர். எப்பவுமே புன்னகை மாறாத முகத்தோடு இருப்பார். பாருங்க, முகத்தை பாருங்க. அதே வேளையில் நாடாளுமன்றத்தில் உரிமை குரல் எழுப்பும்போது கர்ஜனை மொழியாகவும் சீருவார். அது மட்டுமல்ல, தேர்தல்னு வந்துட்டாலே திமுகவுடைய தேர்தல் அறிக்கை, இதனுடைய எப்பவுமே தேர்தல் அறிக்கை தான், திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தான் எப்பவுமே ஒரு ஹீரோ. அந்த ஹீரோவையே தயாரிக்கும் பொறுப்பை இப்ப அவர் ஏற்றிருக்கிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அந்த பணியை அவர் செஞ்ச போது முழுமையான வெற்றி பெற்றோம். ஆக நிச்சயம் உறுதியா சொல்ற, வரும் சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெறப்போகிறோம், அது உறுதி. நிறைய பேர் இப்ப எதுக்கு மகளிர் மாநாடுன்னு கேட்கிறாங்க. அவங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புவது, பெண்களின் முன்னேற்றமே நாட்டினுடைய முன்னேற்றம். பெண்களின் வெற்றியே சமூகத்தின் வெற்றி. அடிமைத்தனத்தை பிரேக் பண்ணி பகுத்தறிவு சுடரை கையில ஏந்தி தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் கட்டி எழுப்பிய தமிழ்நாடு முன்னேற்ற பாதையில நடைபோடுது.
நம்மோட அந்த மாபெரும் லெகசியை பத்தி நம்மளை கேள்வி கேட்கிறவங்க தெரிஞ்சுக்கணும். 1916 நீதி கட்சி தொடங்கினப்போ முதல் கூட்டத்திலேயே ஒரு பெண் கலந்துக்கிட்டாங்க. அவங்க தான் அலமேலு மங்கை தாயாரம்மாள். அதே போல இன்றைக்கு நாம நூற்றாண்டை கொண்டாடிக்கிட்டு இருக்கக்கூடிய சுயமரியாதை இயக்கத்தை 1925 தந்தை பெரியார் தொடங்கினார். அப்போ மூவரூர் ராமாமிர்த அம்மையார் போன்ற பல பெண்கள் அதில் பங்கெடுத்தாங்க. 1949 திமுக தொடங்கினப்போ சத்தியவாணி முத்து உள்ளிட்ட பலர் கலந்துக்கிட்டாங்க. 1967 அண்ணா தலைமையில் அமைந்த அமைச்சரவையிலும் அவங்க இடம்பெற்றாங்க. இந்த வரலாறு அத்தனை நான் சொல்வதற்கு என்ன காரணம், ஏன் சொல்றேன்னா, தொடக்கத்தில் இருந்த திராவிட இயக்கத்தில் பெண்கள் முக்கிய பங்கு வகிச்சிருக்கிறாங்க. இந்த மகளிர் அணியுடைய தொடக்கம் இது தெரியுமா? பெண்களுக்கான ஒரு தனி அமைப்பு வேண்டும்னு பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1956 கழகத்தில் மகளிர் மன்றத்தை தொடங்கினார். அதை தொடர்ந்து மகளிர் மன்றத்தை மகளிர் அணியா விரிவாக்கி வலுவான கட்டமைப்பை உருவாக்கினார் நம்முடைய உயர்நிகர் தலைவர் கலைஞர் அவர்கள். மிகப்பெரிய மாநாடுகளையும் நம்ம மகளிர் அணி நடத்தி இருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சி தான் நீங்க எல்லாரும்.